கைஸ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிளேயருக்கு நடக்கக்கூடாது. இதனால தான் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் விட்டு வெளியிலேயே வரப்போறாரு. இது ஆஷ்னாவே டைரெக்டாக சஞ்சு சாம்சன் கிட்ட கேட்டார், நீ சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போறியே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிஎஸ்கே டீம் மீட்டிங்கில் சஞ்சு சாம்சன் ட்ரேட் பற்றி பேசியிருக்கிறாங்களாமா. அது ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்குது. அண்ட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் பற்றி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியனை வச்சுருக்காங்க. அதை எல்லா பற்றியுமே இந்த இடத்துல கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சிஎஸ்கே இஸ் குக்கிங் சம்திங் எக்ஸ்ட்ரீம் இன் 2026 அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இப்போவே சிஎஸ்கே அவங்களோட ட்ரையல்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மேசிவ் பிளேயர்ஸ், ஃபியூச்சர் ஹார்திக் பாண்டே அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேயர் அண்ட் நிறைய யங் தமிழ்நாடு டேலண்ட்ஸுமே சிஎஸ்கே கூப்பிட்டுருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே அவங்களோட ட்ரைனிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக சிஎஸ்கே ஆப்ஷனுக்கு அப்புறமா, ஆப்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அந்த மாதிரி டைமில் தான் இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிக்க எல்லா டைமுமே நார்மலான ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி, ஒரு அக்டோபர் அந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் சிஎஸ்கே இவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட்லேயே அப்படின்னு சொன்னால், சிஎஸ்கே அடுத்த வருஷத்துக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இப்போவே இறங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தமிழ்நாடு லோக்கல் டேலண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கவுட்டிங் டீம்லேருந்து ஸ்கவுட் பண்ணி ட்ரையல்ஸுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 3 பிளேயர்ஸை ட்ரையல்ஸுக்காக கூப்பிட்டுருக்காங்க கைஸ். அதில் ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தால் சிஎஸ்கேவுடைய ஃபியூச்சர் ஹார்திக் பாண்டே அப்படின்னு சொல்லலாம். அவருமே இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டாக வந்திருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா இசக்கி முத்து அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபாஸ்ட் பாலர். இவர் டிஎன்பிஎல்ல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தரமான பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச கைஸ், லைக் இவருக்கு ஏதோ ஒரு ஐபிஎல் டீம் கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அது சிஎஸ்கேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே சொல்கிற பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காராமா இவர். ஸோ அதனால் மேபி சிஎஸ்கே எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல போலிங் ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு ஒரு பேக்கப் இருப்பார். ஸோ இவர் வந்திருக்காரு சிஎஸ்கே ட்ரையல்ஸுக்கு. நெக்ஸ்ட் தான் கைஸ், கேட்குறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் பாபா அப்ரஜித்தை சிஎஸ்கே திருப்பியுமே எடுத்துன்னு வர பார்க்குறாங்க போல இருக்கு. ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க பாபா அபர்ஜித்தை. ஸோ எதுக்கு பாபா அபர்ஜித்தை கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஒரு மோஸ்ட் ஆஃப் அன் ஓடே அண்ட் டெஸ்ட் பேட்டர் தான். T20ல் ஒரு நல்லா சைன் பண்ணது கிடையாது. அண்ட் பட் இந்த ரீசெண்ட் டிஎன்பிஎல்ஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சிஎஸ்கே ஏதோ பார்க்குறாங்க அவர்கிட்ட, அதனால தான் எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு நினைக்க பாபா அப்ரஜித்துமே சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க சிஎஸ்கே, ஜஸ்ட் கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஆர்டர் சார்ட்டட். சஞ்சுமே வந்தால் பேக்கப்ஸ் தான் ரீசெண்ட் சின்ன சின்ன பேக்கப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மோஸ்ட்லி யங் டேலண்ட்ஸ் கிட்ட தான் சிஎஸ்கே போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அடுத்தது தான் கைஸ், ஃபியூச்சர் ஹார்திக் பாண்டியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்ல சிஎஸ்கேக்கு. இவர் வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் இவர் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு இருந்தேன் சிஎஸ்கேல. அண்ட் அவருமே ஆயுஷ் மாத்திர மாதிரியே ஃபியூச்சரில் சிஎஸ்கேக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் 18 இயர்ஸ், RS அம்பரீஷ். ஸோ இவர் தரமான ஒரு ஆல்ரவுண்டர். எங்கே போனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கோச் பிஹாரி ட்ராஃபியாக இருக்கட்டும், அண்ட் இந்தியா இப்போ அண்டர் 19 போனாங்கல்ல அங்கேயும் இருக்கட்டும். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அண்ட் டிஎன்பிஎல் ஆண்ட்ரே சித்தார்த்துடைய டீம் லைக் கோவை கிங்ஸ் கூட இருந்தார். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுமே அவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் இவரை சிஎஸ்கே கூப்பிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இவரை ஆல் அவுட் போய் எடுத்துடுவாங்க. இவர் நல்ல ப்ரைஸுக்கு போவார் கைஸ் ஆப்ஷனில். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் ஒரு செம்மையான லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் அண்ட் ரைட் ஹேண்டட் ஃபாஸ்ட் பவுலர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இப்போ சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் பற்றி பார்த்துலாம். ஸோ இதை தவிர்த்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்குது சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் பற்றி. ஃபஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த். ஸோ யூடியூப் சேனல் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி, லைக் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் பாசிபிள் தான். அண்ட் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எடுத்துன்னு வர பார்ப்பாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற பிராண்ட் வேல்யூ, சென்னையில் சஞ்சுக்காக செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குமே பிராண்ட் வேல்யூ கிடைக்கும் அங்கே. அண்ட் இவர் என்ன மென்ஷன் பண்ணாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனிக்கான ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரியே சொல்லிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி தலை ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் ரிட்டையர் ஆக மாட்டார். ஆனால் சஞ்சு இப்போ டீமில் இருப்பார். ஜஸ்ட் க்ரூம் பண்ணுவாங்க இன்னுமே. ஸோ அப்போவே தலை சொல்லியிருந்தார், ஸோ எங்கள் பிளேயர்ஸை க்ரூம் பண்ணி விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சஞ்சு வந்தாலுமே தலையெல்லாம் ரிட்டையர் ஆகவே மாட்டார். ஸோ சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் க்ளோஸாக இருந்திருக்காரு சிஎஸ்கே கூட. அது உங்களுக்கு தெரியுமா இல்லை அப்படின்னு தெரியல. செலெக்ஷன் கமிட்டியில் இருந்திருக்காரு. மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, சிஎஸ்கேவோட டீம் மீட்டிங்கில் என்ன நடந்திருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிஎஸ்கேயோட டீம் மீட்டிங்கில் கேப்டன்சி பற்றி டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ மீன் ருத்துராஜ் தான் கேப்டன், அவருடைய கேப்டன்சியில் என்னென்ன ஸ்டைலில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவ்வளோதான். சஞ்சு எல்லாம் கண்டிப்பாக கேப்டனாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மான அப்டேட்ஸுமே வந்திருக்கு கைஸ். அண்ட் இதை தலைமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஒரு ஆஃபர் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை கைஸ், ருத்துராஜ் தான் கண்டிப்பாக கேப்டனாக இருக்க போகிறாரு. இது ஜஸ்ட் டீம் மீட்டிங்கில் டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவுமே ஒன் ஆஃப் த மேஜர் அப்டேட்ஸாக இருந்திருக்குது. அண்ட் கைஸ், சஞ்சு சாம்சன் கூட நடந்தது அப்படின்னு சொன்னால் ஃபன்னியான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கடா அப்படின்னு சொல்கிற சம்பவம். அதனால தான் சஞ்சு வெளியில் வந்திருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சஞ்சு கண்டிப்பாக இனிமேல் போக மாட்டார். அண்ட் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் துருவ் ஜுரேலை தான் ஃபியூச்சர் அசெட்ஸை பார்க்குறாங்களாமா, சஞ்சுவை பார்க்கலாமா. அண்ட் வைபவ் சூரியவன்ஷியுமே இருக்காரு. ஸோ இதனால் அவரை அவ்வளோவா கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சஞ்சு கிட்டே சொல்லிட்டாங்களாமா. அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேல் அண்ட் சஞ்சு இருக்காரு. ஸோ 7 மேட்சஸ் half of 50-50 மேட்சஸ், 7 மேட்சஸ் துருவ் ஜுரேல், 7 மேட்சஸ் சஞ்சு சாம்சன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஓப்பனிங்கில் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காங்க. தரமான ஓப்பனிங் காம்பினேஷனாக மாறிட்டாங்க அவங்க. ஸோ 7 மேட்சஸ் சஞ்சு சாம்சன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், 7 மேட்சஸ் சஞ்சு வைபவ் சூரியவன்ஷி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாமா. அண்ட் கேப்டன்சி அப்படின்னு பார்த்தா ரியான் பராகுக்கு 50% கேப்டன்சி அண்ட் நம்மளுடைய சஞ்சு சாம்சனுக்கு 50% கேப்டன்சி அப்படின்னு சொல்லிங்கிறாங்கம்மா. ஸோ எல்லாமே 50-50% பண்ணிட்டு இருந்தா நான் என்னடா விளையாடுறது அப்படின்னு சொல்லி சஞ்சு விடுங்கடா என்ன, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி போய்க்கிறாங்க. அண்ட் ராகுல் டிராவிடோட இன்க்ளூஷன் சஞ்சு சாம்சனுக்கு பிடிக்கல. ஸோ இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளியில் வந்திருக்குது. ஸோ கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு இது. ஸோ இதனால் சஞ்சு வெளியில் வர போகிறார். இனிமேல் சஞ்சு போக மாட்டார். இந்த மாதிரி இருந்தால் கைஸ் எந்த பிளேயருமே இருந்த மாதிரி போகவே மாட்டாங்க. ஸோ இதை பற்றி அஸ்வினே கேட்டார் அவரோட யூடியூப் சேனலில். நேற்றுக்கு வந்து குட்டி ஸ்டோரிஸுடைய பாட்காஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ். லைக் சஞ்சு சாம்சன் கிட்ட சஞ்சு சாம்சன் கிட்ட அஸ்வின் அண்ணா கேட்டார், லைக் சிஎஸ்கே அவர் கேரளாவில் இருக்க போகிறீங்க இல்லை சென்னைக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் சிரிச்சார். அங்கேயே தெரிஞ்சிடுச்சு கைஸ், லைக் ஒரு சிஎஸ்கேக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஃபார் எவர் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்ல அவர் அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவர் ஆர்ஆரில் இருக்கவே மாட்டார். அண்ட் சிரித்து கொஞ்ச நேரம் விட்டு சொன்னார், லைக் கேரளாவில் ஒரு டீமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன், சேவ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுவுமே. ஸோ அது அவருக்கு தெரியுது போல இருக்குது சிஎஸ்கேக்கு அவர் ட்ரேட் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவருக்கு எல்லாம் இந்த ரூமர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் அங்கே தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டார். அது அவருடைய ரியாக்ஷனில் கண்டிப்பாக கிளியராக தெரியுது கைஸ். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இதான் ஃபர்தர் அப்டேட்ஸாக இருந்தது சஞ்சு சாம்சன் பற்றி. அண்ட் பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ கைஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ கேட்டிருந்தார், லைக் ஜிடி ட்ரேட் கான்வே டு ஜிடி அண்ட் அங்கேருந்து டெவாட்டியா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த ட்ரேடெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸப்ட் சஞ்சு சாம்சன் ட்ரேட் எல்லாமே ஃபேக் தான் ப்ரோ. எந்த ஒரு ட்ரேடுமே ரியலான ட்ரேட் நியூஸ் கிடையாது. எல்லாம் ரூமர்ஸ் தான் இருந்திருக்குது. அண்ட் உங்களுடைய கருத்து இதில் என்ன இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் தருங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.